ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கன்னியாகுமரி பொண்ணு சோபிகா தான். நான் இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? சோ நம்ம குளச்சல் ஹார்பர் தான். இந்த ராமலிங்க மாலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் எங்க போறேன்னு தெரியுமா? மீன் வந்து ஏலம் போடுற இடம் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க மீன் எப்படி ஏலம் போடுறாங்க அப்படின்னு பாத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்போ என்ன காட்ட போறேன் அப்படின்னா, ஸோ எங்க ஊர்ல வந்து இதை கனவான்னு தான் சொல்லுவோம். ஸோ சென்னை சைடு வந்து இது கடம்பான்னு சொல்லுவோம். ஸோ பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது யாருக்கெல்லாம் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிருங்க. ஸோ பாருங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு. ஆக்சுவலி இதோட பேர் என்ன? தோட்டு கனவா? ஓகே, எடுத்து கையில காட்டவானா? ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு அவ்வளவுதான் மீன் ஸ்மெல்லா தான் இருக்கும். ஸோ அது வந்து கனவா, இது வந்து தோட்டு கனவா சொல்லுவோம். அதாவது தோட்டு கடம்பா. ஓகேவா? மேல தோடு இருக்கும். சவுண்ட் கேக்குதா? இதுக்குள்ள இங்க பாருங்க, அது எவ்வளவு மீன் சாப்பிட்டு இருக்குன்னு. இது இது ஆனா இது என்னது? இது கனவா? அந்த ஆக்டோபஸ் மாதிரி. அது பேர் என்னது? தினாவலியா? சரி, எனக்கு இந்த இடம் நேம் தெரியல. தினாவல்லி அப்படின்றாங்க. மேபி நம்ம சொல்லுவோம்ல ஆக்டோபஸ் மாதிரி, அந்த மாதிரி உள்ளது. இப்படியே கடிச்சிரும் உங்களை. இது ஃபுல்லாவே வந்து கனவோட ஸ்பெஷல். வாங்க நெக்ஸ்ட் மீன் ஏதாவது இருக்கான்னு பாத்துடலாம். அங்க இருக்கா? கைய பாரு. ஏலம் பண்றது என்னன்னு பாத்துடலாம் முதல்ல. இங்க வந்து கடம்பா வந்து இப்ப போட்ல இருந்து வந்திருக்கு. அதை ஏலம் போடுறாங்க, விக்கிறாங்க. சோ போட்ல இருந்து கொண்டு வந்து விற்பனையாளருக்கு விக்கிறாங்க. சோ எப்படி ஏலம் போடுறாங்கன்னு பாத்துடலாம். இந்த தடவை ஃபுல்லாவே கனவா ஜீசன் தான் இருக்கு. அதனாலதான் கனவா நிறைய இருக்கு. இல்லைன்னா மீனும் நிறைய இருக்கும். சோ இப்ப கனவா தான் நிறைய இருக்கு. இப்படிதான் எங்க அப்பா அண்ணன் எல்லாரும் வந்து கஷ்டப்படுவாங்க. சோ இங்க கடலுக்கு போற ஒவ்வொரு மக்களும் இந்த மாதிரி வெயிட் தூக்கி கஷ்டப்பட்டாதான் நம்ம ஒருவேளை சோறு சாப்பிட முடியும். நம்ம எல்லாம் சோறு சாப்பிடுறோம், அந்த சோறை வந்து வேஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுதா? இப்ப பாருங்க. சோ வாங்க, அங்க ஏதோ மீன் இறக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மீன் அப்படின்னு பாத்திரலாம். கிளாத்தி மீன். கிளாத்தி மீன் சொல்லுவோம். என்னடா கல்லு சல்லி கல்ல கொட்டி போட்டிருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. அதுதான் வந்து இது வந்து கிளாத்தி மீன். ஓகேவா? ஆக்சுவலி இது குட்டியா இருக்கு. ஆனா பெரிய மீன் இருந்தா வேக வச்சு அவிச்சு சாப்பிடும் போது, மர்ஜினி கிழங்கோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நான் கொட்டுப்பாடு போட்டது அதனாலதான் எனக்கு தெரியும். சோ இப்ப சென்னையில இருக்கேன். சோ நான் மீனிலே பிறந்து மீனிலே வளர்ந்தேன். அதனால எனக்கு அது பிரச்சனையே இல்ல. இப்ப கடல்ல குளிக்க சொன்னாலும் குளிச்சிருவேன். கிழங்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா பாருங்க. நான் மட்டும் இல்லைங்க, அவங்களும் சேர்ந்துதான் சொல்றாங்க. என்னது இது? இந்த கிளாத்தி மீன். இது பெருசா இருந்து நமக்கு அவிச்சு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு கிழங்கு வச்சு சாப்பிட்டோம். அதுல கொஞ்சம் 2 வத்தலை கிள்ளி போட்டோம்னா அப்படி வேற லெவல்ல இருக்கும். சின்ன வெங்காயம் அள்ளி போட்டோம்னா அந்த தண்ணியை ஊத்தி அப்படி பிசைஞ்சு சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். விடாம அவங்க பிடிச்சி இப்படியே வேஸ்ட் ஆட்டு உரங்களை கொண்டு போறாங்க. நமக்கு மீன் கிடைச்சாது சாப்பிடும். பாத்தீங்களா, அவங்களோட கஷ்டத்தை வேற வெளிப்படுத்துறாங்க. நீயே தெரியுமான்னு கேக்குறாங்க. நானும் இந்த ஒரு பொண்ணுதான். நல்லாவே நீவே கொட்டில்பாடு. ஆனா நான் சென்னையில இருக்கேன். சோ என்னோட யூடியூப் சேனலுக்காக எடுத்துட்டு இருக்கேன். கமெண்ட் போட்டு விடுங்க. என்னன்னு இப்படி இவ்வளவு மீனோட எல்லாம் சின்னதுலயே நீங்க இப்படி அழிச்சா வருங்காலத்துல நமக்கு எப்படி? இது நம்ம மீனவர்கள் நம்மளை திட்டுவாவே இல்லையா? அவங்களோட கஷ்டம் எப்படின்னு நான் பார்க்க போறேன். சோ இதை ஃபர்ஸ்ட் எடுத்து போடுவோம், தெரியுதான்னு பாத்துருவோம்.
வராது. அம்மா என்னால இவ்வளவுதான் தூக்க முடியுது. முடி ஒரு பக்கம் வேற பறந்துட்டு இருக்கு. டேய் முத்து, நான் உள்ளே போக முடியும். கல்லுக்குள்ள உள்ள போட்டா எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு. சம்பளம் தரணும் குவாரி போட்டா, சம்பளம் தரணும் குவாரி போடுதா, மீன் குவாரி போடுறது சம்பளம் தருவாங்களா? ஓகேவா? இதே அள்ளி போட்டா 2000 ரூபாய் கிடைக்குமா? அப்ப இன்னைக்குள்ள சாப்பாடுக்கு எல்லாம் செலவாயிருச்சு. ஓகேவா? சரி போதும். ஓகே தேங்க்யூ. வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மீன் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் இது என்னோட ஃபேவரட். நாக்கொண்டான்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்டே நல்லா இருக்கும். ஆனா ஒரு சிலவங்க தான் இது வந்து எப்படி சொல்ல, இந்த இப்படி பாம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கறதுக்காக அதை விரும்ப மாட்டாங்க. பட் இதோட டேஸ்ட் கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஸோ இதோட நேம் நாக்கொண்டம். சென்னையில எப்படி சொல்லுவாங்க தெரியல. ஓ ஐஸ் இங்கே இருக்கு பாரு, அது ஐஸ் கட்டி. ஸோ இது வந்து இங்க என்ன மீன் சொல்லுவது அண்ணா? இந்த மீன் பேர் என்னது? சங்கரா மீனா? கிளி. கிளி தானே. இதோட இந்த மீன் பேர் வந்து கிளி மீன். பட் நாங்க வீட்டுல சோப்பு மீன் சொல்லுவோமா, அதனால தெரியல. ஸோ இது டேஸ்டா இருக்கும். இது வந்து பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி இதோட பெரிய மீன் இருந்துச்சுன்னா சுட்டு சாப்பிடலாம். சுட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம குளச்சல் ஹார்பர். ஒன் மோர் அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி பாருங்க. நான் நெக்ஸ்ட் இப்ப எங்க போறேன் அப்படின்னா, போட்ல தான். இங்க போட் எப்படி இருக்கும், அதோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன் வாங்க. இதுதான் வந்து மீன் பிடிக்கிற வலை. இது மீன் பிடிச்சு முடிச்சிட்டாங்கல்ல, இப்ப வந்து கிளியரா எடுத்து வச்சாதான் நெக்ஸ்ட் போட்டு தொழிலுக்கு போகும்போது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் மிஷின். இந்த கயிறு மூலமா தான் அந்த வலையை வந்து இழுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கை எச்சியா இருக்கு, கழுவிடலாம். எப்படி கழுவுறது தானே பாக்குறீங்க? கடல் தண்ணி தான், அதுவும் நம்ம அடி பைப்பு மூலமா கழுவ போறோம். வருமா? தண்ணி வரும் தானே. சோ இப்ப தண்ணி வரல, ஆனா இது மூலமா தான் வாஷ் பண்ணுவாங்க. தண்ணி இங்க இருக்கு, வாஷ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கொண்டையை போட்டுக்கலாம். இங்க வா, அவங்க சமைக்கிறாங்க, வீடியோ காட்டிடலாம். மத்தியானம் என்ன சாப்பாடுனா? காணா மீன். சூற மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெட்டி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முட்டைகோஸ் பொரியல் பண்றதுக்காக முட்டைகோஸ் வெட்டிட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு போய் பாத்துடலாமா? செருப்பை கழட்டிக்கலாம். கிச்சன் செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க வா, குக்கர் இங்க இருக்கு. சரி, சோறு வெந்துட்டு இருக்கு. ஆமா, சூடாகுது. சோ இங்கதான் அப்படியே நின்று சமைக்கிறது. பொருள் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. பூண்டு. இது வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போவாங்க. இல்ல, குடிக்கிறது கேன். ஆக்சுவல் குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இந்த தண்ணி இதுல இருந்து தான் எடுப்பாங்க. ஸோ ஐஸ் பாக்ஸ், ஐஸ் மீன் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இங்கே தான் விளையாடி இருக்கோம். ஸோ இங்கேருந்து பாருங்க எத்தனை போட்டோட இது தெரியுது. இதுதான் மொத்த குளச்சல் ஹார்பர். ஸோ இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ஊர் போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வரும்போதெல்லாம் கலர் கலரா இருந்துச்சு, இப்போ எல்லாம் ஒரே கலரா இருக்கு, பச்சை கலரா. அப்படியே ஒரு சுத்தி பாருங்க. நடக்கிற மாதிரியே இருக்கு, அப்படி எதுவும் இல்லையே. ஸோ ஃபர்ஸ்ட் போகும்போது இந்த கடல் என்ன ஆகும் தெரியுமா? வாமிட்டிங் வரும். லைட்டா இந்த அசைவுக்கே வந்து நம்மளால வந்து தாக்கு பிடிக்க முடியாது, வாந்தி எடுத்திருக்கோம். அதுவும் அதுக்கப்புறம் அந்த டீசல் ஸ்மெல் எல்லாம் வரும்ல, அப்ப வாந்தி எடுக்கும். ஆனா கடலுக்கு அந்த பக்கம் போனா ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆயிரும்.
பட் நம்ம பக்கத்து போட்டில் பாருங்களேன், அவங்க சின்சியரா வந்து சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வியூ போங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா போட் ஓட்டுற சீரிங் தான் பார்க்க போறோம். கொண்டை வேற நிக்க மாட்டேங்குது. போட் ஓட்டலாம். இப்படிதான் வந்து போட்டு இப்போ ஆங்கர்ல போட்டிருக்கனால நம்மளால ஓட்ட முடியல. பட் இதுதான் வந்து சீரிங். ஸ்ட்ராங்கா போறவங்க இங்க வந்து நம்ம மேனேஜர் சொல்லல, அந்த மாதிரி இங்க ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். அவங்கதான் அவங்களும் இன்னும் போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, டிரைவர். ஸோ இவங்க 2 பேரும் தான் இதை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஸ்ட்ராங்கோட வேலை என்னன்னா மீன் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதா. டிரைவர் நல்லபடியா ஓட்டணும். போட்ல ஏதாவது வேலை வந்தா கூட கடல்ல குதிச்சு வேலை பார்க்கறதா டிரைவரோட வேலை. பட் அசால்ட்டா நம்ம சொல்லிடுறோம் மீன் போட்டுக்கு தானே அப்படின்னு சொல்றோம். பட் அவங்க கை நிறைய கொண்டு வர காசை நம்ம வேஸ்டா செலவு பண்றோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஒவ்வொரு வாய் சோறுக்கும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கடல்ல காத்துல மழையில நின்று வெயில நின்று ஸோ நமக்காக உழைச்சு வேலை பார்த்து கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பா அந்த காசை வேஸ்ட் பண்ணாம நல்லபடியா நம்ம சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும். ஓகேவா? ஸோ இதான் ஒயர்லெஸ் இப்படிதான் பேசுவாங்க. பிரேக்கு இது வந்து தூங்குறதுக்கான இடம். ஸோ செமையா இருக்கும். அப்படியே இங்க காத்து வாங்கிட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படியே மற்ற ஆட்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து மீன் ஸ்டோரேஜுக்குள்ளதான் போறேன். இதுக்குள்ளதான் மீன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஹெல்ப் பண்றேன். எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நான் உள்ளதான் போறேன். ஆனா உள்ள போறது கொஞ்சம் கஷ்டம். வந்து பாரு எவ்வளவு ஆழமா இருக்கு. அப்பா மீன் ஸ்டோரேஜுக்குள்ள போயிட்டேன். ஆனா அங்க மீன் இல்ல, ஐஸும் இல்ல. ஏன்னா உங்க தொழில் முடிஞ்சு வந்தாச்சு. நம்ம இன்னொரு நாள் வந்து தொழில் போயிட்டு வரும்போது மீன் தொட்டிக்குள்ள போகலாம். மீன் தொட்டிக்குள்ள இல்ல, மீன் ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள. ஓகேவா? பாத்துட்டீங்களா? ஓகேவா? ஆமே ஏதோ ஒரு ஃப்ளோர்ல ஒரு தனியா செய்யலாம் நினைச்சேன். பட் முடியல. க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களா? தண்ணி தாகம் வேற எடுக்குது. வாங்க வீட்டுக்கு போய் குடிக்கலாம். ஐயோ அப்பா, குளச்சல் ஆறுபேரை சுத்தி பார்க்க என்னால முடியலப்பா. ஏன்னா வெயில் வேற. இந்த கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்ததுக்கு இவ்வளவு வேலை நான் ஃபீல் பண்றேன். அப்போ எல்லாரும் அப்படித்தானே கஷ்டப்படுறாங்க. கிரேட்ப்பா. சரி வாங்க அப்படியே மீன் ஏழை போடுறாங்க, அதே ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இவ்வளவு நேரம் அங்க பார்த்த மீன் வியாபாரம் வந்து ஏலம் வந்து பெரிய வியாபாரிகளுக்கானது. இது வந்து சின்ன வியாபாரிகளுக்கானது. சின்ன நார்மலான பீப்புள் வந்து இவங்க கிட்ட இருந்து மீன் வாங்கிக்கலாம். அது எப்படின்னு பாத்துக்கலாம். கீழே 200 ரூபா, 600 ரூபா, 500 ரூபா. கீழே வேணாமா? இது வந்து கீழி மீனா 200 ரூபாய்க்கு ஏலம் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள 500 ஆயிடுச்சு. 500 ரூபா. கீப்பர் எடுக்கல கனவா ஏல போட்டுட்டு இருக்காங்க. 2100, 150, 2000 இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அங்க வந்து சின்ன சால மீன் ஏலப்பட்டு, சால மீன் அண்ணா இருக்குல்ல அந்த மாதிரி. இது கோணத்தெளி. யாருக்காவது கொஞ்சம் மீன் வாங்கினாலும் நம்ம அங்க வெளியே எங்கேயும் போக வேண்டாம், நம்ம குளச்சல் ஹார்பர்ல வந்து வாங்கிக்கலாம். அது வீட்டுக்கு வாங்குறதா இருந்தா கூட வந்து வாங்கிக்கலாம். அல்லது நம்ம இது வந்து மீன் சட்டி. ஸோ இப்படி தூக்கிட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். வண்டி புதுசா யா சூப்பர். ஓகே சரி, அவங்க வந்து புதுசா வண்டி எடுத்திருக்கனால ஸ்வீட் தந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, பெரிய வியாபாரிகளுக்கு அங்க நமக்கு ஏலம் மீன் பார்த்தோம் அப்படித்தானே. அதே மாதிரி சின்ன வியாபாரிகளா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், அதுக்கான மீன் வாங்கினா கூட எல்லாருமே மறக்காம குளச்சல் ஹார்பர்ல வந்து வாங்குங்க. சரியா? இப்படிதான் ஏலம் போகும். சரி, இப்படிதான். இதுதான் வந்து மீன் சட்டி. இதை தலையில தூக்கிட்டு தான் வந்து மீன் வியாபாரத்துக்கு போவாங்க.
சோ குளச்சல் ஹார்பரை ஃபுல்லாவே சுத்தி பார்த்தாச்சு. நீங்களும் சுத்தி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க, மீன் வாங்கிட்டு போங்க.